வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவும் பாவத்தில் இருந்த சாபத்தில் இருந்த மனிதர்களை மீட்டெடுக்கும்படியாக ஆமென் இந்த உலகத்திற்கு மனிதனாய் பிறந்த சேனைகளின் தேவனாக கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தொழுது கொள்ளும்படியாக ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிற சபையார் யாவருக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னா அந்த குழந்தை பிறந்த வீட்டுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. யாராவது சொல்லுவீங்களா, எனக்கு குழந்தை பிறந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு? ஆனா இப்ப இருக்கிற நிறைய மதர் சொல்றாங்க, நான் இன்னொரு 3-4 வருஷம் என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா நான் குழந்தை பிறந்துருச்சு. அல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்துல குழந்தை பிறந்துருச்சுன்னா நிச்சயமா அந்த குழந்தை நிமித்தம் நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாயிருக்கும். ஐ மீன், அநேக குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த குடும்பத்திற்கு மிகுந்த சந்தோஷம். ஆனால் ஒரு சில குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த குழந்தை இருக்கிற அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஒரு சில குழந்தைகள் பிறக்கிறாங்கன்னா அந்த குழந்தை இருக்கிற பட்டணத்திற்கே மிகுந்த சந்தோஷம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷம் மிகுந்த ஒரு வார்த்தை உண்டானது என்று சொன்னால் அது பிறந்த ஒரு குழந்தை நிமித்தம் தான். அந்த குழந்தை பெயர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 2வது அதிகாரம் 10வது 11வது வசனத்திலே கர்த்தர் இப்படியாய் சொல்லி இருக்கிறதை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 2வது அதிகாரம் வசனம் 10-11 ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும், யாருக்கு? எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குகிற நற்செய்தியை அறிவிக்கிறதான ஒரு நேரம். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷமான ஒரு தருணம் அது இந்த நேரத்திலே தேவாதி தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய இருதயத்திலே பிறந்ததினால தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நமக்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மை விடுவிப்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை பாதுகாப்பதற்காக, நமக்குண்டான எல்லா காரியத்தையும் வேலி அடைப்பதற்காக கர்த்தராகிய தேவன் அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? ஹல்லேலூயா. நாம் யாவருக்கும் தெரியும், தேவன் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை உண்டு பண்ணுகிறார் என்று சொன்னால் அந்த மனுஷனுடைய தேவைகளை சந்தித்ததற்கு பிற்பாடு தான் அவர் மனுஷனை உண்டாக்குவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் 6 நாளிலே எவற்றை உண்டாக்கினார்? வானத்தையும் பூமியை மாத்திரம் உண்டாக்கிட்டாரா? வானத்தையும் அதனுடைய சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரத்தையும் பூமியையும் பூமியில் உள்ள குடிகள் யாவற்றையும் ஆண்டவர் வெறும் 6 நாளிலே உண்டாக்கினார். ஹல்லேலூயா. உண்டாக்கிட்டு 6வது நாள் தான் மனுஷனை அவர் உண்டாக்கினார். 6வது நாள் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்பாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்னென்ன தேவை இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் பார்த்து 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 ரசித்து ரசித்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்து படைத்ததற்கு பிற்பாடு தான் யாரை உண்டாக்கினார்? மனுஷனை உண்டாக்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காரியத்தை நம்ம திருமண வீட்டுல பார்ப்போம். திருமண வீட்டுல திருமணத்திற்காக காத்திருக்கிற மணமகள் இருக்கட்டும், மணமகன் இருக்கட்டும், அவங்க 2 பேர் தான் திருமணத்துல இணைய போறாங்க. ஆனா அவங்க 2 பேர் இணையறதுக்கு 2 குடும்பத்தாரும் எவ்வளவு காரியங்களை செய்வாங்க தெரியுமா? மண்டபம் பார்ப்பாங்க, மண்டபத்துக்கு கரண்ட் பில், இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் செய்யணும். நல்ல சமையல்கார பார்ப்பாங்க. எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க? அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த மணப்பெண்ணும் மணமகனும் என்ன பண்ணுவாங்க? வந்து ஜம்முன்னு ரெட் கார்பெட்ல, ரெட் கார்ல இறங்கிட்டு வந்து தாலி கட்டிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதான ஒரு நேரம். அதே போலதான் ஆண்டவர் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் படைத்ததற்கு பிற்பாடு மனிதனை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க நினைக்கலாம், நான் நிறைய தேவைகளோடு கூட இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில நிறைய தேவைகள் இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, சரீரத்துல பலவீனங்கள், இது மாதிரி நிறைய காரியங்கள் எனக்காக தேவைப்படுகிறது. இந்த பலிபீடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்ததற்கு பிற்பாடு தான் மனுஷனை இந்த உலகத்திலே படைத்தார். ஹல்லேலூயா.
உங்களுடைய தேவைகளை கர்த்தர் தம்முடைய பர்வதத்திலே அவர் பார்த்து கொள்ளுவார். பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமா, ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் மகிமையான ஒரு வீட்டை கட்டினாருங்க. அந்த வீடு எந்த இடத்துல கட்டினார் என்று சொன்னால், நம்முடைய உலகத்தினுடைய கிழக்கு பகுதியில ஏதேன் என்கிறதான ஒரு தோட்டத்தை கர்த்தர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஆமா, இருக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஏதேன் என்கிறதான ஒரு தோட்டத்தை அவர்களுக்கு என்று உண்டு பண்ணினார். அந்த தோட்டத்திலே அவர்களுக்கு ஆமென் தேவையான எல்லாவற்றையும் வைத்திருந்தார். அவங்களுக்கு இந்த காரியம் தேவைன்னு ஒண்ணுமே இல்லை, எல்லாவற்றையும் அந்த தோட்டத்திலே உண்டாக்கி அவர்களுக்கு ஏதேன் தோட்டத்தை வீடாக கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? அதே போல நம்முடைய வேதத்திலே தாவீது ராஜா என்கிறதான ஒரு ராஜா உண்டு. அவருக்கு கர்த்தர் என்ன காரியத்தை செய்தார் பார்க்கலாமா? எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி, உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்டதான வசனத்திலே தேவனுடைய இருதயத்திற்கு மிகவும் பிரியமான தாவீதை பார்த்து ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். எதனால ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ண பிரயாசப்பட்டார் தெரியுமா? தாவீதுனுடைய மனசுல ஒரு எண்ணம் தோணுச்சுங்க. அந்த எண்ணம் என்னன்னா, நான் கேதுரு மரங்களால கட்டப்பட்ட பெரிய ஆமென் மாளிகையில நான் தங்கி இருக்கிறேன். என்னுடைய வீடு மிகப்பெரிய அரண்மனை. ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைச்சீலைகளுக்கு நடுவுல வெயிலிலும் பனியிலையும் காற்றிலையும் அது அப்படியே அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறது. அந்த திரைச்சீலைக்கு நடுவுல இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை, தேவனுடைய பெட்டியை ஆமென் பாதுகாப்பதற்காக தேவனுக்கென்று ஒரு மகிமையான ஆலயத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவன் தன்னுடைய இருதயத்திலே தான் நினைத்து கொண்டான். ஆண்டவர் அந்த நினைவை பார்த்து அவர் சொன்னார், நீ எனக்கு ஆலயத்தை கட்டணும்னு பிரயாசப்பட்ட, அதெல்லாம் சரிதான், அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, சங்கீதம் 68வது அதிகாரம் 6வது வசனத்துல, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் உண்டாக்குகிறார். இந்த உலகத்திலே ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் வீடு வாசல்களை உண்டாக்குகிறார். இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் நிலையான வீட்டை உண்டாக்கி தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தனிமையான ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வீடு வாசலை உண்டாக்கி தந்திருக்கிறார். அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிகளுக்கும் வீடு வாசல்களை உண்டாக்கி கொடுத்த கர்த்தருடைய நிலைமை என்ன தெரியுமா? எடுத்து வாசிங்களேன். லூக்கா 2வது அதிகாரம் 6, 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும் பொழுது சபையார் யாவரும் கூர்ந்து கவனித்து கேட்கலாம். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் வீட்டை உண்டு பண்ணினவர். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷன் வாழுகிறதற்காக, தங்கி தாபரிக்கிறதற்காக ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கின கர்த்தர் அவர் இந்த உலகத்திலே மனுஷனாய் பிறக்கிறார். அப்படி மனுஷனாய் பிறக்கிறதான அவருடைய வாழ்க்கையிலே நடக்கிற முதல் சூழ்நிலை வாசிக்கப்பட்டதான வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். சத்திரத்திலே அவருக்கு என்ன இல்லையா? நல்ல சத்தமா சொல்லுங்க. இன்னும் ஒரு முறை சொல்ல கேட்கலாம். சத்திரத்திலே அவருக்கு இடம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் தாவீது ராஜாவிற்கே அரண்மனை கட்டி கொடுத்தவர். ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் பரிசாய் கொடுத்தவர். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நிலையான வாசஸ்தலத்தை, நிலையான சபையை, நிலையான கட்டிடத்தை கொடுத்த கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் பிறக்கிற அந்த நாட்களில சத்திரத்துல கூட இடம் இல்லாததுனால எந்த இடத்துல பிறந்தாரு? மாட்டு தொழுவத்துல முன்னணையில் அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. ஆமா, அவர் தன்னுடைய இந்த குழந்தை பருவத்துல மாட்டு தொழுவத்துல பிறந்தார். சத்திரத்துல அவருக்கு இடம் கிடைக்கலங்க. சரி, வாலிப பருவத்திலேயாவது அவருக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்குமான்னு பார்த்தா
இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், எடுத்து வாசிங்க. லூக்கா 9வது அதிகாரம் 58வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 9:58 வசனம். அதற்கு இயேசு நரிகளுக்கு குழிகளும் எதுக்குங்க? சூப்பர். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. ஆகாயத்து பறவைகளுக்கு என்ன இருக்குதான்? கூடுகளும் உண்டு. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். உங்களுக்கு கேக்குதா நான் சொல்றது? நரிகளுக்கு குழி இருக்கான், பறவைகளுக்கு கூடுகள் இருக்கான். ஆனால் வானத்தையும் பூமியையும் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கின சேனைகளின் தேவனாகிய கர்த்தராம் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க கூட ஒரு இடம் இல்லையா? இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா எனக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லைன்னு? ஆனா ஆண்டவர் அவருடைய பிறந்த அந்த நாட்களில் சத்திரத்தில் அவருக்கு இடம் இல்லை. அவர் வளர்ந்து வாலிப பருவத்தில் இருக்கிறார், அவருக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு நிலையான வாசஸ்தலத்திற்காக இந்த நாளிலே உங்களையும் என்னையும் தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு சத்திரத்துல இடம் இல்லைங்க, அவருக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை. ஆனால் அப்பேற்பட்ட கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த நாளிலே அவர் தேடி வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். தனக்கான ஒரு வாசஸ்தலம் நம்மளிடத்திலே தான் இருக்கு. ஆண்டவருக்காக ஒரு வாசஸ்தலம் அது உங்களிடத்திலே என்னிடத்திலே தான் காணப்படுகிறது. வாசிக்கப்பட்டதான ஒரு வசனத்துல 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்கலாமா? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்க. நெஞ்சில கரங்களை வைத்து, நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீரோ. ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் அவர் பிறந்த அந்த குழந்தை பருவத்துல அவருக்கு சத்திரத்துல இடம் இல்லை. அவர் வாலிப பருவத்தில் இருக்கிறார், அவர் தலை சாய்க்க கூட அவருக்கு என்று ஒரு இடம் இல்லை. ஆனால் அவர் ஏங்கி நிற்கிறதான ஒரே ஒரு இடம் என்ன தெரியுமா? உங்களுடைய என்னுடைய இருதயத்திற்காகத்தான் அவர் ஏங்கி நிற்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்களும் நானும் தான் ஆண்டவர் விரும்பி வாசம் பண்ணுகிறதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆலயமாய் இருக்கிறோம். சொல்லுங்க, பக்கத்துல கரங்களை கொடுத்து, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனா ஒரே ஒரு காரியம், நீங்களும் நானும் வேத வசனத்தின்படி கர்த்தரே சொல்லி இருக்கிறார் நாம் தேவனுடைய ஆலயம் என்று. அந்த ஆலயத்திற்குள்ளே அவர் நுழைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அனுமதி அவருக்கு தேவை. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள, நம்மளுடைய சொந்த வீட்டுக்குள்ள நம்ம எப்படி நுழையிறோம்? நல்லா சந்தோஷமா நுழையிறோம், நல்லா தைரியமா நுழையிறோம். பக்கத்து வீட்டுல நுழைஞ்சாதான் உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் உண்டு. ஆனா நம்ம சொந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது எப்படிதான் நுழைவோம்? சொந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது எப்படிதான் நுழைவோம்? கம்பீரத்தோடு நுழைவோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய சொந்த வீடா இருக்கிற, ஆலயமா இருக்கிற நம்முடைய இருதயத்திற்குள்ளே அவர் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன தெரியுமா? எடுத்து வாசிக்கலாமா? வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்றார். ஹல்லேலூயா. ஆமா, நம்மளுடைய இருதய கதவண்டையிலே கர்த்தர் நின்று கொண்டு அவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். இந்த வாசற்படி ஏதோ ஒரு கட்டிடத்தினுடைய வாசற்படி இல்ல. நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் இல்லையா? நம்மளுடைய இருதய தண்டையில நின்று கர்த்தர் நம்முடைய இருதய கதவை தட்டுகிறார். அப்படி தட்டி கொண்டிருக்கிறதான அந்த நேரத்தில் யாரிடத்துல ஆண்டவர் போஜனம் பண்ணுகிறார் என்று முதல்ல பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷனிடத்துல. ஹல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுது பாருங்களேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால்.
அப்போ முதல்ல யாருடைய வீட்டிற்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுவார்? எந்த ஒரு நபரிடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுவார்? இந்த உலகத்திலே ஆமென் நரிகளுக்கு இடம் உண்டு, ஆமென் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அந்த இடத்தை நம்மளிடத்திலே அவர் தேடுகிறார். அப்ப நம்ம எல்லாருமே தேவனுடைய ஆலயமாய் மாறிவிட முடியும் என்று சொன்னால், முதலாவது ஒரு மனுஷன் தேவ சத்தத்தை கேட்கிறான் என்று சொன்னால் அவனுடைய இருதயத்திற்குள்ளதான் கர்த்தருடைய ஆவியானவர் உட்பிரவேசிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற சபைகள் அதிகம். ஹல்லேலூயா. ஆமா, தேவ சத்தத்தை கேட்கிற சபைகள் அதிகம். ஞாயிற்றுக்கிழமான பிரசங்க சத்தம், ஆமென், வெள்ளிக்கிழமான பிரசங்க சத்தம், செவ்வாய்க்கிழமான பிரசங்க சத்தம், காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் 7 நாளும் பிரசங்க சத்தம். ஒவ்வொரு புதிய புதிய ஆராதனை இருக்கு. எல்லா ஆராதனையிலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோம். அப்படி சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்துல கர்த்தர் வாசம் பண்ணுவாரான்னு பார்த்தா இல்லைங்க. அந்த சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்துல யாரெல்லாம் நிலைச்சு நிற்கிறாங்களோ அவர்களுடைய இருதயத்திலே கர்த்தர் உட்பிரவேசிக்க அவர் ஆசைப்படுகிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? ஹல்லேலூயா. ஆமா, அப்போ முதல்ல நம்மளுடைய இருதயத்துல ஆண்டவர் வாசம் பண்ணணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். ரெண்டாவது, இயேசுவுக்காக கதவை திறக்கணுமா? இயேசுவுக்காக கதவை திறக்கணும். நம்முடைய இருதய கதவை ஆண்டவருக்காக திறக்கணும். அப்படி இருதய கதவை திறக்கிற ஒவ்வொரு மனுஷனிடத்துல ஆண்டவர் தன்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்முடைய வேதத்துல ஆண்டவர் ஒருவருடைய வீட்டிற்குள்ளே அவர் விரும்பி வாசம் பண்ணுகிறார். சரி, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உண்மையாவே உங்களுக்கு ஆசை இருக்கா ஏசப்பா உங்க மனசுல தங்கணும்னு? இருக்கிறவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க. நான் கம்பல் பண்ண விரும்பலைங்க. உங்ககிட்ட ஆசை இருந்துச்சுன்னா சொல்லுங்க ஆமேன்னு. சரியா? நிறைய ஆமேன் கொஞ்சம் தூக்கத்தோடு கூட வருது. ஏன்னா நேரம் அது மாதிரி நேரம் பார்த்துக்கங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யார் தன்னுடைய இருதயத்திலே இயேசுவை சுமந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையோடு கூட இருக்கிறோமோ அவர்களுடைய இருதயத்திலே கர்த்தர் பிரவேசித்து அவர் நம்மோடு கூட தங்கி தாபரிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய வேதத்திலே ஒரு பாத்திரத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து அவர் தெரிந்தெடுக்கிற ஒரு வீடு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லிடலாமா? ரைட், எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 19வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நம்ம எல்லாரும் கேட்கலாம். லூக்கா 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. வாசிக்கப்பட்டதான வசனத்திலே இயேசு எரிகோ எனப்படுகிறதான பட்டணத்தின் வழியை அவர் கடந்து செல்லுகிறார். இயேசு ஒரு இடத்துல வராருன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல அவ்வளவு பெரிய ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும் கூட்டமும் கூடிரும். ஆமா, அவர் வீட்டுக்குள்ள இருந்தாருன்னா கூரையை பிச்சுட்டு உள்ள ஆட்களை இறக்கிடுவானுங்க. அவர் வீட்டுக்குள்ள இருந்தாருன்னா எப்படியாவது கண்டுபிடிச்சு ஏசப்பா கிட்ட பேசிடலாம், என்ன பண்ணிடலாம், ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு கூட பார்த்தோம் பாத்தீங்களா, ஒரு சிஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, ஏசப்பா வந்தாரு. வந்த உடனே லைனா வந்தவங்க எல்லாம் நானும் போட்டோ எடுக்கணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல இயேசு எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அந்தந்த இடத்துல எல்லாம் ஜன கூட்டங்கள் அவரிடத்துல அப்படி சூழ்ந்து கொள்ளுகிறதான காரியம். உதிக்கிற ஒளியினிடத்திலே ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்தினுடைய அந்த வீதி வழியை நடந்து போகிறார். அந்த வீதி வழியை நடந்து போகும்பொழுது வலது பக்கத்திலையும் திரளான மக்கள் கூட்டம், இடது பக்கத்திலையும் திரளான மக்கள் கூட்டம். அந்த மக்கள் கூட்டத்துல ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு இயேசுப்பாவை நான் பார்த்திட மாட்டேனா? ஏன்னா அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசு அதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். அவர் மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறார்,
குருடர்கள் பார்வை அடைகிறார்கள். அவர் ஜெபித்தார்னா முடவர்கள் எழும்பி நடக்கிறார்கள். மானை போல துள்ளி குதிக்கிறார்கள். குஷ்ட ரோகம் பிடித்தவர்கள் அவரிடத்துல வரும் பொழுது சொஸ்தப்படுத்தப்படுகிறார்கள். அப்படின்னு அநேக அற்புதங்கள் நடக்குது. இயேசு இயேசு எல்லா இடத்துலயும் சொல்றாங்களே, அந்த இயேசுவை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகேயு எனப்படுகிற ஒரு மனுஷன் அவ பிரயாசப்படுகிறான். ஆனா அவனால பார்க்க முடியலங்க. ஏன் பார்க்க முடியல சொல்லுங்க பார்க்கலாம். குள்ளமா இருந்தான். அப்படி குள்ளமா இருக்கும் பொழுது அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்ப நீங்க இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க, இந்த சைடு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நடுவுல இயேசு நடந்து வராருன்னா அந்த சைடுல ஒருத்தர் குள்ளமா இருக்கிற ஒரு மனுஷன் அவன் எப்படி ஆர்ப்பரிச்சுட்டு இயேசுவை பார்க்கணும்னு பிரயாசப்படுவான். இயேசு நடந்து வர இடத்துல அந்த கூட்டத்தை தாண்டி அவன் என்ன பண்ணிருக்கலாம், ஓடி ஓடி வந்து எகிரி எகிரி குதிச்சு பார்த்திருக்கலாம். அவருடைய முடிய கூட அவனால பார்த்திருக்க முடியாது. ஏன்னா அவன் குள்ளமா இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் எப்படி இருக்கிறாங்க, அவன் குள்ளமா இருக்கிறான். அப்படி குள்ளமா இருக்கிறதுனால இயேசுவை பார்க்க முடியல. உடனே அவன் மைண்ட்ல ஒரு எண்ணம் தோணுது. என்ன தெரியுமா? எடுத்து வாசிங்களேன். 19வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 19வது அதிகாரம் 4வது வசனம். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி, நல்லா பாருங்க, அவர் போகும் வழியில் எங்க ஓடினாராம்? முன்னாடி ஓடி போயிட்டு அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஆமா, ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஆரம்பத்துல இயேசு இங்க நடக்கிறார். இந்த இடத்துலயும் திரள் கூட்டங்கள், அதை தாண்டி திரள் கூட்டங்கள். இந்த இடத்துல இருந்து அவன் எகிரி எகிரி பார்க்கறான். இயேசுவை பார்க்க முடியல. ஏன்னா அவன் குள்ளமா இருக்கிறான். அப்படிப்பட்ட அவனுக்குள்ள ஒரு யோசனை வருது. இந்த இடத்துல இருந்து வேகமா ஓடி போய் அந்த தெரு முனையில ஒரு காட்டத்தி மரம் இருக்குல்ல, அந்த மரத்துக்கு மேல ஏறிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஏசப்பா வரும் பொழுது அவருடைய தோற்றத்தை பார்த்திடலாம், அவருடைய முகத்தை பார்த்திடலாம், அவருடைய முக பிரசன்னத்தை நாம் பார்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா ஓடி போய் ஒரு மரத்துக்கு மேல ஏறுறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரத்துக்கு மேல ஏறி ஆண்டவரை தேடுகிறான். அப்போ முதல்ல ஒரு வசனத்தை காண்பிக்கிறேனே. சங்கீதம் 53வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. என்னன்னா, அவர் தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி, தம்முடைய கரத்தின் கிரியைகளினாலே உண்டாக்கப்பட்ட உங்களையும் என்னையும் அவர் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். எதற்காக தெரியுமா நோக்கி பார்க்கிறாரு? என்னுடைய பிள்ளைகள் என்ன தேடுறாங்களா, என்னுடைய பிள்ளைகள் என்னை நோக்கி பார்க்கணும்னு பிரயாசப்படுகிறார்களா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன செய்து கொண்டு வருகிறார்? அவர் பரலோகத்திலிருந்து தேடிக்கிட்டே இருக்கிறாராம். உங்களுக்கு நான் ஒரு சம்பவம் சொல்றேங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னன்னா, ஒரு 25 அடுக்கு கட்டிடம். எத்தனை அடுக்கு கட்டிடம்? ரொம்ப பெரிய கட்டடம். அந்த 25வது மாடியில ஒரு கார்பெண்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு 10-15 பேரா சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மணி ஒரு 4:45 5 மணி ஆயிருச்சு. உடனே எல்லா கார்பெண்டரும் சொல்றாங்க, டைம் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணலாம், கிளம்பிடலாம். 25வது மாடி லிஃப்ட் இல்லை, இப்போதான் புது கட்டடம் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம படிக்கட்டில் தான் நடந்து போனோம், சீக்கிரம் என்ன பண்ணிடலாம், கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. அதுல ஒரே ஒரு கார்பெண்டர் மட்டும் சொல்றாரு, நீங்க போயிட்டே இருங்க, நான் பின்னாடி வந்துடுறேன், ஒரு சின்ன வேலை பெண்டிங் இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாராம், அவர் அந்த வேலையை பார்த்துட்டே இருக்கிறார். மற்ற எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஆமா, எல்லாரும் கிளம்பியாச்சு. அவர் மட்டும் என்ன பண்றாருன்னா, வேகமா வேலையை முடிச்சிட்டு இருக்கும் பொழுது 25வது மாடியில ஒரு பெரிய காத்து அடிச்ச உடனே அவர் இருக்கிற அந்த ரூம் கதவு லாக் ஆயிருச்சு. அது புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிற பில்டிங். கதவு அந்த லாக், உள்ள திறக்கிறது வெளியில திறக்கிறது எதுவுமே இல்லை. லாக் ஆன உடனே அவர் அங்க இருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்து கதவை திறந்து பார்க்கிறார், கதவு லாக் ஆயிருச்சு. உடனே அவர் பதறாரு. ஏன்னா 25வது மாடி, ராத்திரி எது வரும் தெரியாது, புது பில்டிங் வேற. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, புது பில்டிங் வேற, என்ன வருமோ ஏது வருமோ அப்படின்னு எதுவும் தெரியாது. உடனே அவர் பயந்துகிட்டு அவர் கதவை இடிச்சு பார்க்கிறார், திறக்கவே முடியல. உடனே அவர் மேல இருந்து கீழே பார்க்கிறார். கீழே பார்க்கும் பொழுது ஆட்கள்லாம் ரொம்ப எறும்பு மாதிரி இருக்கிறாங்க. அவரோடு கூட வேலை செய்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கிறாங்க, கீழே இருக்கிறாங்க. உடனே அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, அவர் பாக்கெட்ல ஏதாவது இருக்கான்னு பார்த்தார். அவர் பாக்கெட்ல ஒரு 5 ரூபாய் காயின் இருந்துச்சு, 2 ரூபாய் காயின் இருந்துச்சு, ஒரு 1 ரூபாய் காயின் இருந்துச்சு.
இதை நீங்க கரெக்டா சொல்லிருங்க பார்க்கலாம். அவர் பாக்கெட்ல என்னென்ன இருந்துச்சு? ஒரு 5 ரூபா காயின், ஒரு 1 ரூபா காயின், ஆமா 2 ரூபா காயின். மொத்தம் எவ்வளவு வருதுங்க? ஆமா 10 ரூபா. அதை அவர் கையில வச்சு பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு அவர் அங்கிருந்து முதல்ல கூப்பிடுறாரு. ஒரு குறிப்பிட்ட நபர் பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறாரு. ஜோஷுவான்னு கூப்பிடுறாரு. ஆள் சத்தமே கேட்கல. உடனே என்ன பண்றாரு, ஒரு காசை எடுத்து வேகமா தூக்கி அடிக்கிறார். அடிச்ச உடனே கரெக்டா அந்த ஆள் மண்டை மேல வந்து விழுது பாருங்க. அதை எடுத்துட்டு இங்கேயும் அங்கேயும் ரைட்லயும் லெஃப்ட்லயும் பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாராம், ஒரே ஓட்டம். 5 ரூபா கிடைச்சிருச்சு. ஐயோ, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஓட்டம். உடனே மேல இருக்கிறவருப்பா, அட பாவி, மேல பாப்பன்னு பார்த்தா எங்கேயும் சைட்ல வச்சுட்டு பாக்கெட்ல வச்சுட்டு ஓடி போயிட்டியே. சரி, இன்னொரு ஆள் இருந்தார், ஒரு 2 ரூபாய், அதை தூக்கி போட்டாராம். அவன் என்ன பண்ணிட்டான், மண்டையில் விழுந்த காசை கீழே பார்த்துட்டு காசை எடுத்துட்டு வலது பக்கத்துலையும் இடது பக்கத்தையும் பார்த்துட்டு வேக வேகமா ஓடிட்டானா. 2 ரூபாய் கிடைச்சிட்டு. அதே போல மொத்த பணமும் செலவாயிருச்சான். கடைசியில அது புது கட்டடம் பார்த்தீங்களா, கல்லுங்களா இருக்கும்ல, ஒரு கல்லை எடுத்து போட்டானா பாருங்க ஒரு ஆள் மண்டையில. கல்லு மண்டையில பட்டு கல்லு கீழே விழுந்த உடனே கல்லை பார்த்துட்டு உடனே மேலே பார்த்தானா. ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். மேலே பார்த்துட்டு அவர் சைகை காமிச்சிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு. இது எதை ஊமைப்படுத்துதுன்னா, எதை அடையாளப்படுத்துதுன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதத்தை தரும்போது நம்ம ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம்னு சொல்ல மாட்டேங்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு என்ன பண்றோம், வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துலையும் பார்த்துட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுறோம். ஆனா ஆண்டவர், நான் எவ்வளோ ஆசீர்வாதம் தரேன், நீ என்னை பார்த்துட்டு ஒரு தேங்க்யூன்னு சொல்ல மாட்டேங்கிற. அதனால என்ன பண்ற, பரலோகத்துல இருந்து ஒரு போராட்டத்தை அனுப்புறேன்னு சொல்லிட்டு கல்லை போட்ட உடனே தான் தலைமையில கையை வச்சுக்கிட்டு இயேசுவேன்னு கத்துறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் அவர் பரத்திலிருந்து தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறான். இந்த இடத்துல சகேயு அவன் தேவனை தேடுகிறான். அவன் குள்ளந்தான், அவனால நேருக்கு நேர் ஆண்டவரை பார்க்க முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அவன் யோசிக்கிறான். யோசித்து முன்னாடி ஓடி போய் காட்டத்தி மரத்து மேல கிளைம் பண்ணி ஏறி அங்கிருந்து இயேசுவை தேட பார்க்கிறான். ஹல்லேலூயா. அப்ப இயேசு யார் வீட்டுல தங்குவார்? யார் இயேசுவை தேடுகிறார்களோ அவருடைய வீட்டில் இயேசு தங்குவார். அல்லேலூயா. ஆமா, இயேசு எல்லார் வீட்லயும் வந்து தங்கிட மாட்டார். அவர் எல்லார் வீட்லயும் என்ன செய்ய மாட்டார். ஆமா, எந்த ஒரு மனிதன் உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிடுகிறானோ அவனுடைய வீட்டில் இயேசு தங்கி இருப்பார். அல்லேலூயா. அப்போ உங்க வீட்டுல இயேசு தங்கணும்னா நீங்க இயேசுவை தேடணும். அல்லேலூயா. ஆமென். அதிகாலையில் என்னை தேடுகிறவன், ஆமா, என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அப்ப இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து நான் சொல்றேன், இயேசுவை நீங்க தேடுனீங்கன்னா நீங்க இயேசுவை பெற்றுக்கொள்வீர்கள். அவர் உங்களுடைய இருதய வீட்டிலே வாசம் பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதலாவது இயேசுவை தேடணும்னா அவர் நம்முடைய இருதய வீட்டிலே தங்கிடுவார். ரெண்டாவது என்ன பண்ணுனா ஆண்டவர் தங்குவார். நான் எடுத்து வாசிக்கலாம். 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, இயேசு அந்த காட்டுத்தீ மரத்துல ஏறிட்டு இருக்காரு பாத்தீங்களா, சகேயு. அந்த இடத்துக்கு வந்த உடனே அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். முதல்ல ஆண்டவர் பார்த்தார், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் அந்த சகேயு என்று கண்டு அந்த இடத்துல அவர் வந்து காட்டத்தி மரம் பக்கத்துல வந்து சகேயு வந்து கூப்பிடல, இயேசுவே வந்து சொல்றார், சகேயு சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுல நான் தங்கணும். அப்போ முதல்ல தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கிறவர்களா இருக்கணும்? தேவனை தேடுகிறவர்களா இருக்கணும். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, தேவனை தேடுகிறவர்களா இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தூக்கம் வந்தாலும் நான் சொல்லுவேன், நீங்க தேவனை தேடுகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, தேவனை தேடுகிறவர்களுக்கு மத்தியில கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும். யார் யாரெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை தேடுறீங்களோ, அவருடைய முக பிரசன்னத்தை தேடி காத்திருக்கிறீர்களோ அவர்களுடைய இருதய கூட்டிலே அவர் வாசம் பண்ண போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல இந்த உலகத்துல இயேசுக்கு இடம் இல்லைங்க. பிறக்கும் பொழுது சத்திரத்துல இடம் இல்லை, வாலிப பிரயாசத்திலே அவருக்கு இடம் இல்லை. ஆனா அவர் உங்களுடைய இருதயத்திலே தங்க வேண்டும் என்று வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார். அப்போ அவர் உங்க இருதயத்துல வரணும்னா நீங்க இயேசுவை தேடணும். நம்பர் 1. நம்பர் 2 பாருங்க, வாசிக்கப்பட்டதான வசனத்திலே ஆண்டவர் அத்தி மரத்தின் மேல இருக்கிற சகேயுவை பார்த்து சொல்லுகிற, சகேயுவே சீக்கிரமாய், எல்லாரும் சொல்லுங்க, சீக்கிரமாய் இறங்கி வா. அடுத்த வசனம் வாசிங்களேன்.
அவன் சீக்கிரமாய் இறங்கி அவன் சீக்கிரமாய் இறங்கி. போதுமா? இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார், சகேயுவே சீக்கிரமாய் இறங்கி வா. இறங்கி வான்னு சொன்ன மாத்திரமே சகேயு என்ன பண்ணிடுறான்? ஆமா, காட்டத்தி மரத்துக்கு மேல ஏறி இருப்பான். ஏறி உட்கார்ந்த உடனே தான் அவனுக்கு அந்த நிறைய பழங்கள் தென்பட்டிருக்கும். பாருங்க, யோசிச்சு பாருங்க, நிறைய பழங்கள் இருக்கும். திடீர்னு ஆண்டவர் கூப்பிடுறா, சகேயு சீக்கிரமா இறங்கி வா. ஆண்டவர் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, பழத்தை பறிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்லலை. ஆண்டவரே 2 நிமிஷம் டைம் கொடுங்க, இந்த இடத்துல நல்ல ஒரு கனிகள் இருக்கு, இந்த கனிகள் எல்லாம் பறிச்சுட்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லலை. அந்த இடத்துல எவ்வளவு கனிகள் இருந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் இறங்கி வான்னு ஆண்டவர் சொன்னார்னா அவன் வேகமா இறங்கி வந்தா. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த கீழ்ப்படிதல் உள்ள ஒரு இருதயம், இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய இருதயம் கீழ்ப்படிதல் உள்ளதா இருக்கிறதா? உங்களுடைய இருதயம் உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயமா இருக்கிறதா? நம்ம சிந்தித்து பார்க்கணும்னா, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதற்காக நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேனா? 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனத்திலே ஒரு அற்புதமான சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை ஒருவர் வாசிக்க கேட்கலாமா? அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஒரு ஆமென் சொல்லிடலாமா? முதல்ல இயேசு எங்க தங்குவார்? யாருடைய இருதயத்துல தங்குவார்? தேடுகிறவர்களுடைய. வெரி குட். அவரை தேடுகிறவருடைய இருதயத்தில் அவர் தங்குவார். 2வது, கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்திலே தங்குவார். வாசிக்கப்பட்டதான வசனத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்குங்க, ஆமென், பலியிடுகிறதை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். இன்னைக்கு தேவ சமூகத்துல நம்ம கோடி கோடியா கொட்டினாலும், தேவ சமூகத்துல ஆமென் ஆலயத்திற்கு காணிக்கைகள் தசம பாகங்கள் கோடி கோடியா கொட்டினாலும் ஆண்டவர் சொல்றார், நீ பலியிடுகிறத பார்க்கிலும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்னா எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? ஆண்டவருக்காக மார்த்தாளை போல ரொம்ப ஓடுவோம், ரொம்ப பிரயாசப்படுவோம். ஆனா மரியாளை போல ஆண்டவர் பாதத்தில் அமருகிறதுல நம்ம விட்டுருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல பாருங்களேன், இயேசு ஒரு குடும்பத்திற்கு வருகிறார். மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு வருகிறார். அந்த வீட்டினுடைய தலைவன் யாருன்னா லாசரு. இயேசு வரும்போது லாசரு வீட்டுல இல்லை. நான் நினைக்கிறேன் அவர் மட்டன் வாங்க போயிட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா இயேசு வரும்போது நல்ல வெயிட்டான சாப்பாடு போடணும், அதனால மட்டன் வாங்க போயிட்டார்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இயேசு 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த வீட்டுல மார்த்தாள் என்ன செய்யறா? அவ பலவித காரியத்தை குறித்து அவ கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறா? வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறா. இயேசு வந்துட்டாரே, அவருக்கு மட்டன் சமைக்கணும். இயேசு வந்துட்டாரே, அவருக்கு நல்ல கறி குழம்பு வச்சு கொடுக்கணும். இயேசு வந்துட்டாரு, என் சமையல் கலைகள் எல்லாவற்றையும் அவருக்கு என்ன பண்ணிடணும், சொல்லி செஞ்சு காமிச்சிடணும்னு சொல்லிட்டு வேக வேகமா அடுப்பாங்கரையில அது இதுன்னு சத்தம் அட்டால் புட்டால்னு கேட்டுட்டு இருக்கு. ஆனா மரியாள் அந்த இடத்துல என்ன செய்தா சொல்லுங்க பார்க்கலாம்? கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்திருந்தாள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஒன்னு ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளை பார்த்து சொன்னார், இந்த மாதிரி பலவித வேலைகளை குறித்து நீ கவலைப்பட்டு இருக்கிற, தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். தேவையானது என்னதுங்க? ஒன்னே ஒண்ணு. அத மரியாள் கரெக்டா சூஸ் பண்ணிட்டு இருக்கிறா. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க கர்த்தருக்காக விதைக்கிறீங்க, கர்த்தருக்காக ஓடுறீங்க, கர்த்தருக்காக உழைக்கிறீங்க, அது எல்லாமே சரிதான். ஆனா அதுக்கு முன்னாடி தேவ சமூகத்துல நம்ம காத்திருக்க பழகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே நம்ம பழகி கொள்ளணும். இன்னைக்கு கீழ்ப்படியாமை நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம அந்த மேல் படிக்கு போகவே முடியாதுங்க. நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கையில ஒரு உயரத்துக்கு நம்ம போகணும்னு ஆசைப்படுறோம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு உண்மையாவே நான் வாழ்க்கையில ஒரு உயரத்துக்கு போகணும்னு ஆசை இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமா, எனக்கே தூக்கம் வந்துடும் போல இருக்குமா? ஆமா, உங்களுக்கு போகணும்னு ஆசை இருக்கா? நல்ல ஒரு மேல் படியில போகணும்னு ஆசை இருக்கா? அப்ப மேல் படியில ஸ்ட்ரெயிட்டா போக முடியாதுங்க. முதல்ல கீழ்ப்படி என்ன பண்ணணும்? ஆமா, கீழ்ப்படிதல் நமக்கு ரொம்ப அவசியம். அப்போ முதலாவது, எந்த ஒரு மனிதன் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இறங்கி வருகிறானோ அந்த மனிதனுடைய இருதயத்தில் கர்த்தர் தங்கிடுவார்.
முதலாவது, தேவனை தேடுகிறவருடைய இருதயத்துல கர்த்தர் தங்கிடுவார். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு இருதயத்துல ஆண்டவர் தங்கிடுவார். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்க கேட்கலாம். 19வது அதிகாரம், லூக்கா 19வது அதிகாரம் 8வது வசனம். சகியு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். முதற் பகுதி மட்டும் வாசிங்களேன். சகியு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். போதுமா? என் ஆஸ்திகளில் பாதியை. சரி, உங்களால அப்படி சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. சகையு சொல்றாரு, ஆண்டவரிடத்துல சொல்றாரு, ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை நான் யாருக்கு தரேன்? ஆமா, ஒரு வாலிபன், ஒரு செல்வந்தனான ஒரு வாலிபன். அந்த வாலிபன் வந்து இயேசு கிட்ட வந்து நிக்கிறாரு. பிரைஸ் காட். இயேசு கிட்ட வந்து நின்ன உடனே இயேசு கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆண்டவரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நான் அதை சுதந்தரிச்சு கொள்ளணும்னா நான் என்ன பண்ணணும் ஐயா? நான் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றார், கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்குள், நீ வந்து நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுவாய். உடனே அந்த தம்பி சொல்றான், அந்த வாலிப தம்பி சொல்றாரு, இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் என் சிறு வயதுல இருந்தே நான் கடைபிடிக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றார்? நித்திய ஜீவனுக்குள்ள ஒரு மனுஷன் போகணும்னா கட்டளைகளையும் கடைபிடிக்கணும்னு சொன்ன உடனே அவன் ஆப்போசிட்ல பட்டால்னு சொல்றான், ஐயா, இதை நான் சின்ன பிள்ளையில இருக்கும் பொழுது என்ன பண்றேன்? ஆமா, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக எழுதி இருக்கு, நான் கனம் பண்றேன். பொய் சொல்லாதிருன்னு சொல்லி எழுதி இருக்கு, நான் பொய் சொல்லாமல் இருக்கிறேன். களவு பண்ணாமல் இருந்து எழுதி இருக்கு, நான் களவு பண்ணாமல் இருக்கிறேன். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக எழுதி இருக்கு, நான் நினைக்க அப்படியே இருக்கிறேன். எல்லா 10ஐயும் பக்காவா கடைபிடிக்கிறேன். அப்ப நான் பரலோகத்துக்கு போயிருவேனான்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய ஆஸ்திகளை விட்டு தரித்திரர்களுக்கு கொடு. என்ன சொல்றாருங்க? ஆஸ்திகளை விட்டு தரித்திரர்களுக்கு கொடுன்னு சொன்ன உடனே வசனம் சொல்லுது, அந்த ஐஸ்வர்யவானா இருக்கிற வாலிபன் அப்படியே ரிவர்ஸ்ல திரும்பி போயிட்டானா. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும், இயேசு நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார், உண்மைதானா? கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார், உண்மைதானா? இன்னைக்கு ஆண்டவருடைய நன்மைகளை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்முடைய இருதய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் தருகிற அந்த நன்மைகளிலே ஒரு பகுதியை நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவன் ஒரே ஒரு காரியத்தை, நான் நேற்றைய தினத்துல கேள்விப்பட்ட ஒரு காரியத்தை உங்களிடத்துல நான் சொல்ல ரொம்ப ஆசைப்படுறேன். என்னுடைய ஆபீஸ்ல ஒரு பிரேயர் செல் இருக்கு. அந்த பிரேயர் செல்லுல எங்க ஆபீஸ்ல இருக்கிற நிறைய பேர் கலந்து கொள்ளுவாங்க. முஸ்லிம்ஸ் கலந்து கொள்ளுவாங்க, நமக்கு அன்பான ஹிந்து சகோதர சகோதரிகள் கலந்து கொள்ளுவாங்க. எங்க ஆபீஸ்ல இந்த ஹவுஸ் கீப்பிங் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த தூய்மை பணியாளர்கள், அவங்க கூட அந்த இடத்துல வந்து கலந்து கொள்ளுவாங்க, அந்த பிரேயர்ல கலந்து கொள்ளுவாங்க. வாரத்திற்கு ஒரு முறை 30 நிமிஷம் தான் அந்த பிரேயர். அந்த 30 நிமிஷத்துல அதுல கலந்து கொள்ளுகிறதான ஒரு தூய்மை பணியாளர், அவருடைய சம்பளமே 15,000 தான். எவ்வளவு ஒரு மாசத்துக்கு? ஆமா, ஒரு மாசத்துக்கு 15,000 தான் அவருடைய சம்பளம். அவர் நேற்றைய தினத்துல சொன்னார், பாஸ்டர், கிறிஸ்மஸ் வருது, நான் அந்த கிறிஸ்மஸ்க்காக ஒரு சிலவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் என்ன தெரியுமா நினைச்சேன், ஒரு 1000 ரூபாய்க்கோ இல்ல 1500 ரூபாய்க்கோ அவர் ட்ரெஸ் எடுத்து ஏழை பிள்ளைகளுக்கு கொடுப்பாருன்னு நினைச்சா 20,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து அவர் கொடுத்திருக்கிறாராம். அவர் சம்பளம் எவ்வளவுங்க? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவர் நிறைய நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனா சாப்பிட்டுட்டு இருக்கிற கையில கூட காக்கா ஓட்ட மாட்டோங்கிறாங்க. நம்ம சரிதானே நான் சொல்றது? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு காக்கா வந்துச்சுன்னா சூடு ஓட்ட மாட்டேங்கிறோம். ஏன்பா காக்கா ஓட்ட மாட்டேங்கிறேன்னா கையில இருக்க பருக்க காக்கா சாப்பிட்டுரும்ல. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ளணும், தானம் தர்மம் பண்ணுகிறதுல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இந்த இடத்துல சகையை சொல்றார், தைரியமா சொல்றார், ஆண்டவரே, என் வீட்டுக்கு நீங்க வந்துட்டீங்கல்ல, என் ஆஸ்தியில பாதியை வித்து நான் தரித்திரர்களுக்கு நான் கொடுக்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல செலிப்ரேட் பண்ண வந்திருக்கிறோம். பர்த்டே யாருக்குங்க? அவருக்கு பர்த்டே நான் புது சட்டை போட்டுப்பேன், அவருக்கு பர்த்டே நான் கேக் வெட்டி கொண்டாடுவேன்,
அவருக்கு பர்த்டே நான் gift எனக்கு gift கொடுப்பாங்க, அவருக்கு பர்த்டே எனக்கு வாட்ச் கொடுப்பாங்க, அவருக்கு பர்த்டே எனக்கு எல்லாமே கொடுப்பாங்க. ஆனா பர்த்டே யாருக்குங்க? அல்லேலூயா. அப்போ அவரை டீல்ல விட்டாச்சு, அவர் பேரை சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆமா, நான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடை தேங்காய் எடுத்து ஏதோ உனக்கு உடைக்கிறாங்க. அதே போல அவருக்கு பிறந்த நாள் நான் நல்ல ட்ரெஸ், அதுவும் பட்டு புடவை தான் கட்டுவேன். இன்னைக்கு நிறைய நம்ம குணசாலியான ஸ்திரீகள் செய்யற காரியம் என்ன தெரியுமா? ஒரு சம்பவத்தை நான் சொல்லட்டுமா வேணாமா? சொல்லுங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, ஒரு ஒரு பாஸ்டர் கிட்ட ஒரு பிலீவர், புதுசா ரட்சிக்கப்பட்ட ஒரு பிலீவர் வேக வேகமா ஓடி வராராம். ஓடி வந்து இப்படியா ஒரு கேள்வி கேட்டாராம், பாஸ்டர் ஐயா, அவருக்கு என்னடா என் ஆடு இப்படி ஓடி வருதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கலாச்சிட்டு, என்னய்யா என்ன தம்பி என்னாச்சு? ஐயா, இயேசுநாதர் ஏய்யா பிறந்தாரு. கேள்வி பார்த்தீங்களா? என்ன கேள்வி? இயேசுநாதர் ஏய்யா பிறந்தார். இவருக்குள்ள கடகடன் ஆயிடுச்சு. இப்பதான் ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்திக்கிட்டே இருக்கிறேன், அதுக்குள்ள இயேசுயா பிறந்தாருன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ்ல போயிரும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு, தம்பி உட்காரு தண்ணி குடி, என்ன உன் பிரச்சனை, ஏன் இப்படி எல்லாம் கேட்கறேன்னு சொன்ன உடனே, ஐயா என் பொண்டாட்டி போன வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு இயேசு பிறந்தாருன்னு சொல்லிட்டு 35,000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கேட்டா. எவ்வளவுக்குங்க? 35,000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கேட்டா. அந்த புடவையே நான் இஎம்ஐல தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், அந்த இஎம்ஐ கட்டி முடியல, இன்னைக்கு அதுக்குள்ள இயேசு பிறந்துட்டார்னு சொல்லி இன்னைக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு புடவை வாங்கி தந்தே ஆச்சின்னு நிக்கா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அவருக்கு பர்த்டே நான் புடவை கட்டிக்கிறேன், அவருக்கு பர்த்டே நான் கேக்கு வெட்டுறேன், ஏதோ எனக்கு தான் பர்த்டே போல. அவருக்கு பர்த்டே எனக்கு gift கொடுத்து மேரி கிறிஸ்மஸ்னு கையை கொடுத்து வாழ்த்துலாம் சொல்றாங்க. ஆனா அவர் என்ன பண்ணிடுறோம்? அவரை நம்ம விட்டுடுறோம். யோசித்து பாருங்க, இந்த இடத்துல அவன் தானம் தர்மம் செய்கிறதுல அவன் குறைவில்லாதவனா இருந்தான். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேனே, எடுத்து வாசிங்க. எபிரேயர் 13வது அதிகாரம் 2வது வசனம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல், நல்ல கவனிங்க, அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. தேவ தூதர்களையும் உபசரித்தது உண்டு. இன்னைக்கு நீங்களும் நானும் ரோட்ல நம்ம போய்கிட்டே இருக்கிறோம், யாரோ ஒருத்தங்க அம்மா எனக்காக ஏதாவது உதவி செய்யுங்கம்மா, பிரதர் சிஸ்டர் உதவி செய்யுங்க அப்படின்னு யாராவது ஒரு அந்நியர் கேட்குறாங்கன்னா, நீங்க உங்க கையில இருந்து இருக்கிறது ஒரு 5 ரூபாய் இருக்கா, எடுத்து சந்தோஷமா இயேசு கொடுக்க சொன்னாருப்பான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, சம்டைம்ஸ், எல்லா வாட்டியும் சொல்ல மாட்டேன், சம்டைம்ஸ், அதனாலே சிலர் அந்நியரையும் உபசரித்தது, அந்நியரை உபசரிக்கும் பொழுது அதனாலே சிலர் தேவ தூதர்களையும் உபசரித்தது உண்டு. இந்த சிறியோரில் ஏதாகிலும் ஒருவருக்கு ஏதாகிலும் ஒன்று செஞ்சீங்கன்னா அதை எனக்கே செஞ்சீங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்க வந்திருக்கிறோம், ஆண்டவருக்காக நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களுக்கே கேக்கு பலகாரத்தெல்லாம் கொடுக்கறத காட்டிலும் கர்த்தரை அறியாத அந்நியர்களுக்கு அதை கொண்டு போய் என்ன செய்யணுமா? கொடுக்கணும். நீங்க ஒரு சட்டை வாங்கினீங்களா? நீங்க ஒரு சட்டை வாங்கியிருக்கிறீங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுக்கணும், அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. ஆமா, அந்த சகேயு அவன் தெளிவா சொன்னான். அவன் என்னமா சொன்ன? வாசிமா, அதை அப்படியே மறுபடியும் கேட்கலாம். அவன் 19வது அதிகாரம் 8வது வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். போதுமா? நீங்க பாதியெல்லாம் கொடுக்க வேண்டாம், உங்க சொத்துல பாதியெல்லாம் வித்து தர வேண்டாம். அல்லேலூயா. நீங்க ஒரு சட்டை வாங்குறீங்களா? இன்னொரு சட்டை வாங்குங்க. நீங்க ஒரு புடவை வாங்குறீங்களா? இன்னொரு புடவை வாங்குங்க. நீங்க ஒரு கேக் வாங்குறீங்களா? இன்னொரு கேக் வாங்குங்க. கர்த்தரை அறியாத அந்த விருந்துக்கு முடியாத நபர்கள் எத்தனையோ நம்முடைய தேசத்துல இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கொடுத்துட்டு மேரி கிறிஸ்துமஸ்னு சொல்லி பாருங்க, அவங்க சிரிப்பாங்கல்ல, அந்த சிரிப்புல நீங்க இயேசுவே பார்த்துடலாம். ஐயா, புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அந்த ஒரு சிரிப்புல நீங்க இயேசுவே பார்த்துடலாம். இன்னைக்கு கிறிஸ்துவம்ங்கிறது கொடுக்கிறது. ஆனா தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ளணும், நான் ஆண்டவர் இடத்துல வாங்கிக்கிட்டே இருக்கிறேன், கொடுக்க மறந்துடுறேன். அப்ப இயேசு நம்ம இருதயத்துல தங்கணும்னா முதல்ல இயேசுவை தேடணும். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, முதல்ல இயேசுவை தேடணும்.
ரெண்டாவது, இயேசு நம்முடைய இருதயத்துல தங்கணும்னா இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். மூன்றாவது, கர்த்தர் நம்முடைய இருதயத்துல தங்கணும்னா தானம் தர்மம் பண்ணணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று